இறைவனை அடையும் நவவித பக்தி மார்க்கங்கள். பக்தி என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, அது இறைவனுக்கும் ஆன்மாவிற்கும் இடையிலான ஒரு புனிதமான உறவு. இந்து தர்மத்தில் நவவித பக்தி எனப்படும் 9 வகையான பக்தி முறைகள் முக்திக்கு வழிகாட்டுகின்றன. அவற்றை சுருக்கமாகவும் ஆழமாகவும் இங்கே காண்போம். சிரவணம், கேட்டல். இறைவனின் கதைகளையும் பெருமைகளையும் சான்றோர் வழி கேட்டல். இதற்கு சிறந்த உதாரணம் பரீட்சித்து மன்னன். மரணம் நெருங்குவதை அறிந்தும் சுக பிரம்ம ரிஷியின் மூலம் பாகவதத்தை கேட்டு அவர் முக்தி அடைந்தார். கீர்த்தனம், பாடுதல். இறைவனை புகழ்ந்து பாடல்கள் பாடுதல். சுக பிரம்ம ரிஷி பாகவதத்தை பாடி பரவசமடைந்தது இதற்கு சான்று. ஸ்மரணம், நினைத்தல். எந்நேரமும் இறைவனின் நாமத்தையோ உருவத்தையோ உள்ளத்தில் தியானித்தல். அசுர குலத்தில் பிறந்தாலும் எப்போதும் நாராயணா என நினைத்த பிரகலாதன் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம். பாத சேவனம், பாத சேவை. இறைவனின் திருவடிகளுக்கு தொண்டு செய்தல். அன்னை மகாலட்சுமி எப்போதும் மகாவிஷ்ணுவின் திருவடி சேவை செய்வதையே பெரும் பாக்கியமாக கருதினார். அர்ச்சனம், வழிபாடு. மலர்கள் தூவி முறைப்படி பூஜித்தல். பிருது சக்கரவர்த்தி அர்ச்சனை மூலம் இறைவனை வழிபட்டார். வந்தனம், வணங்குதல். அகந்தையின்றி இறைவனை சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்குதல். கண்ணனை வணங்கி நின்ற அக்குரூரர் இவ்வழிக்கு சிறந்தவர். தாசியம், தொண்டு. தன்னை இறைவனின் அடிமையாக கருதி பணிவிடை செய்தல். ராமதாசனாக வாழ்ந்த அனுமன் இதற்கு நிகரற்ற உதாரணம். சக்கியம், தோழமை. இறைவனை தன் உற்ற நண்பனாக கருதி அன்பு செய்தல். கண்ணனிடம் தோழமை பாராட்டிய அர்ஜுனனும் சிவபெருமானை தூது அனுப்பிய சுந்தரரும் இவ்வகையை சார்ந்தவர்கள். ஆத்ம நிவேதனம், சரணாகதி. நான், எனது என்ற எண்ணத்தை விடுத்து தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்தல். தன் தலையையே தானமாக கொடுத்த பலி சக்கரவர்த்தி இதற்கோர் அடையாளம். இந்த 9 முறைகளில் ஏதேனும் ஒன்றை தன் தகுதிக்கேற்ப ஒருவன் முழுமையாக பின்பற்றினால் அவன் இறைவனின் திருவருளை பெற்று பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம்.